ட்ரம்ப்னு சொன்ன உடனே நம்மளுக்கு எல்லாருக்குமே 50% டேரிஃப் வந்து இந்தியா மேல போட்டதான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா இந்த டேரிஃப் வந்து எப்படி ஒர்க் ஆகுதானா, இந்தியால ஒரு பொருளை வந்து அமெரிக்கால வந்து இறக்குமதி செய்யும் போது அங்க வந்து அந்த பொருளுக்கு வந்து டாக்ஸ் வந்து விதிக்கப்படுது. அப்ப உள்நாட்டு உற்பத்தியான பொருளை விட இறக்குமதி செய்யப்பட்ட பொருளுடைய வேல்யூ வந்து என்ன ஆகும், கூட இருக்கும். அப்போ உள்நாட்டு உற்பத்தி ஆட்டோமேட்டிக்காவே இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அது மூலமாட்டி அமெரிக்காவுக்கு இன்கம் வர தொடங்கும். இதுதான் வந்து ஃபேக்ட். ஆனா அங்க வந்து தலைகளா நடக்குது என்னன்னா, அமெரிக்கா வந்து 90% வந்து இறக்குமதியை நம்பியிருக்க நாடு. 2 எல்லா 90% இறக்குமதியான பொருளுக்கும் டாக்ஸ் விதிக்கும் போது அங்க வந்து விலைவாசி வந்து கூட வாய்ப்பு அதிகமா இருக்கு. இதனால டாலருடைய ரேட் வந்து கண்டினியூவா இறங்கிட்டே இருக்கு. தொடர்ந்து வேலை வாய்ப்பின்மை அதிகமா இருக்கு. மிக முக்கியமான விஷயம் இதுல என்னன்னா, அமெரிக்கால இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை எல்லாத்தையுமே வாங்குறது, டெய்லி வாங்கி யூஸ் பண்றது அமெரிக்கன்ஸ் தான். அப்போ மறைமுகமாட்டி அந்த வரிகளை வந்து பே பண்றது யாரு, அமெரிக்கன்ஸ் தான் பே பண்றாங்க. ஒரு நாடு வந்து உள்நாட்டு உற்பத்தியை வந்து உருவாக்காம வரிகளை மட்டும் உருவாக்கி வளர்ச்சி அடைய முடியாது.